ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன வயசு பிள்ளைகள், அதாவது ரொம்ப சின்ன வயசு பிள்ளைகள் கிடையாது, ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்களாம் தெரியுது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கல்யாணம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பண்ணலை, நான் வீடியோவுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். டேரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணவருக்கு நான் பண்ணலை, வீடியோக்கே கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வயசு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரியான வயசு, இது வந்து சரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். உடனே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பண்ணால் கூட ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். என்னுடைய கமெண்ட்டுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, அப்போ எப்போ படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் மக்கள் தொகை பெருக்கம் தான் அப்படின்னு பண்ணி ரொம்ப கேவலமாக பேசினாங்க. மேனுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க பிள்ளைகளுக்கு பாரம்பரியமாக சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எந்த இருக்குதோ அதுக்கான கன்சியூமர்ஸ் தேவை. நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். என்ன அடையிறதுக்காக வேண்டி 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து மகப்பேறு மருத்துவமனைகள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுக்கு உள்ள சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. எத்தனை பேர் வெளியில் சொல்ல முடியும், எத்தனை பேர் வெளியில் சொல்ல முடியலைன்னு எனக்கு தெரியலை. நம்ம எல்லாருமே வந்து நாட்டுக்கான சேவைக்கு போகிறோமா அப்படின்னா அது கிடையாது. எல்லோரும் நமக்கான வாழ்க்கையை வாழத்தான். வீடு கட்டினாதான், வேலைக்கு போனாதான், செட்டில் ஆனாதான், அதை முடிச்சாதான், இதை முடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு வந்து 28, 29, 30 ஆயிடுது. கிட்டத்தட்ட 30க்கு வந்துடுறாங்க. அவங்களால அந்த கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் டைமிங் என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க, இல்லைனா வயசாகி போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் தான் வேணான்னா கல்யாணத்தை விட்டுறணும். இல்லை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா போதும், நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு வந்து போதும் அப்படின்னு ஒரு எல்லையே கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வயசில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இவங்களால இவங்க குழந்தைங்களை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமே பெண்கள் வந்து முடியலை, என்னால் வேலை செய்ய முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, ஒரு குழந்தை போதும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு பெரிய பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியன ஒரு விஷயம். சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம வந்து கையில் வச்சிட்டு இருக்க பல பிரச்சனைகளுக்கு, குழந்தை இல்லாத பிரச்சனை, உடல் முடியாத பிரச்சனை, சீக்கிரமே மூட்டு வலி கிடையாதுங்க, எல்லாம் வயசில் வர்றது தான். நம்ம தான் லேட்டாக கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால சின்ன சின்னதாக பிள்ளைகள் இருக்கும்போதே நமக்கு மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ காலத்தே பயிர் செய். அது படிப்புக்கும் சரி, இந்த மாதிரி கல்யாண விஷயங்களுக்கும் சரி.